மிகப்பெரிய எழுச்சி விளையாடுவதற்காக வருகிறார்கள். அவர்கள் எழுச்சி விளையாடுவதற்காக அன்புடன் கேட்டு மிகப்பெரிய நன்றி வணக்கம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமையான கோவி சந்திர அவர்கள் தாமரை சின்னத்தில் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். சுத்தரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாம எல்லா அன்பு சொந்தங்களும் கூட இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களே கொண்டிருக்கக்கூடிய நீங்க வைத்திருக்கக்கூடிய கொடிகளை கொஞ்சம் கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா தூரத்திலிருந்து பார்க்கிறவங்க வசதியாக இருக்கும். அன்பான வேண்டுகோள், எல்லா கொடியும் கீழே கொண்டு போயிருங்க. நிறைய பேர் எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாருமே பார்ப்பார்கள் கேட்பார்கள். ஆனால் எல்லா கொடியும் கீழே கொண்டு வந்துருக்காங்க, எல்லா கொடியும் கீழே கொண்டு வந்துருக்காங்க. கொடியை கொண்டு வந்துருங்க, எல்லா கொடியும் கொண்டு வந்து அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, முதலில் மன்னிப்பை கோரிக்கொள்கின்றேன். 2 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கின்றோம். காரணம், வந்திருந்த விமானத்திலே ஒரு தொழில்நுட்ப கோளாறு, அதை சரி செய்து கொண்டு வருவதற்கு 2 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. அதையெல்லாம் பொறுத்துக் கொண்டு சுற்றறிக்கின்ற வெயில பொறுமையாக இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் திருவாரூர் ஒரு சாதாரண தொகுதி இல்லை. தமிழகத்துடைய மிக முக்கியமான ஒரு தொகுதி. 1967 தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. 1996 அப்பதான் பாருங்க, 96 2026 30 வருஷமா இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வர்றாங்க. நான் அண்ணா கொடியெல்லாம் கீழே இறக்கின்றேன். அண்ணா எல்லா கொடியும் இறக்கின்றேன். அண்ணா எல்லா கொடியும் இறக்கின்றேன். ஐயா எல்லா கொடியும் இறக்குங்க ஐயா. அன்னை கொடியெல்லாம் இறக்கின்றேன். பின்னாடி பின்னாடி அன்னை கொடி பெருசா இருந்தா சைடு கொண்டு போயிடும். ஐயா கொடி பெருசா இருந்தா சைடு கொண்டு போயிருந்தா 1996 தொடர்ச்சியாக அன்புக்கு நன்றி. நான் ஒரு 4 முக்கியமான கருத்தை அண்ணன் சொல்லணும். ஏன்னா அப்பதான் நீங்க அது உங்களுடைய மனசுக்கு அது பலரும் என்பதற்காக எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து கொடிய சைக்கிள் கொண்டு வந்திருந்தா 1996 தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க போறேன். தமிழகத்தில் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அடிப்படையில் கடைசியா இருக்கக்கூடிய மாவட்டம் தமிழகத்தில் 100 ரூபாய் நாம் உருவாக்குறோம்னா கடைசியா இருக்கக்கூடிய மாவட்டம் இன்றைக்கு தேதியில் அரியலூர். கடைசிக்கு முன்னாடி இருக்கிற மாவட்டம் திருவாரூர். இன்னைக்கு தமிழகத்தில் 100 ரூபாய் உற்பத்தி செய்யறோம்னா திருவாரூர் மாவட்டத்தினுடைய பங்களிப்பு 86 பைசா, 1 ரூபாயை விட குறைவாக 86 பைசா 100 ரூபாய். எனக்கு புரியல. 30 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயா பிறந்த திருக்கோவிலை ஊர் இருக்கு. 1967 தொடர்ச்சியா கம்யூனிஸ்ட் திராவிட மாடல் அரசு 6 முறை திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் வழங்கி வந்திருக்கின்றார். ஆனால் தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன் அடிப்படையில் ஒரு படி மேல இருக்கு. இன்னைக்கு திருவாரூரை அன்பு சொன்ன கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் போய் வேலை பார்க்கிறாங்க. இன்னொன்று அருமை சொந்தங்களை ஏன் இதற்காக நடக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்காகத்தான் அண்ணன் கோவி சந்திர அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வளர்ச்சி கிடையாதுங்க, உற்பத்தி திறனை பெருக்கல, உள்ளூர் மக்களுக்கு எதுவுமே செய்யல, வெறும் திமுக 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 என்று பேசிக்கொண்டு உங்களுடைய வாக்கை வாங்கி உங்களுக்கு எந்த விதமான வசதியும் செய்யாத ஒரு ஊர் திருநெல்வேலி. ஐயா தமிழகத்தில் இது வளர்ச்சிங்க, வளர்ச்சி அடிப்படையில். அடுத்து இன்னொன்று மனித வளர்ச்சி குறியீடு. ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா 1,00,000 குழந்தைகளை எத்தனை குழந்தைகள் ஒரு ஆண்டு தாண்டாங்க, சுத்தமான குடிநீர் கிடைக்குதுங்களா, காத்து கிடைக்குதா, மனித வளர்ச்சி குறியீடு என்று சொல்றோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 68 தமிழகத்தில் கடைசியிலிருந்து 5வது இடத்தில் இருப்பது திருவாரூர். கடைசி இடத்தில் இருப்பது அரியலூர், அதற்கு முன்பு பெரம்பலூர், தேனி, விழுப்புரம், திருவாரூர். ஆனால் திருவாரூருடைய அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம்.
67 கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டீங்க. 96 திமுக ஓட்டு போட்டீங்க. எந்த பிரயோஜனமும் எந்த பயனும் கிடைக்கல. இந்த முறை மோடி ஐயாவை நம்பி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கிடைப்பதற்கான இருக்கும். ஐயா 5 ஆண்டுகள் கழித்து திருவாரூர் இங்கிருந்து முன்னேறவில்லை என்றால் உங்களுக்கு மைக்கில் பேசவே மாட்டேங்க. காலையில் இருந்து மன்னிப்பு கேட்டேன். நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். யாருக்கோ ஓட்டு போட்டோம், எந்த குறியீடு இல்லை. கடைசியிலிருந்து 2வது இடத்துல இருக்கிறோம். மனித வளர்ச்சி குறியீடு கடைசியிலிருந்து 5வது இடத்துல இருக்கிறோம். அப்ப திருவாரூர் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? இதே குழந்தை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கோயம்புத்தூர்ல பிறந்தா தமிழகத்துடைய முதல் மாவட்டம். அதே குழந்தை திருவாரூர்ல பிறந்தா தமிழகத்திலிருந்து கடைசியிலிருந்து 2வது மாவட்டம். நாம என்ன தப்பு பண்ணுங்க? எல்லா மக்களும் சமமானவர்கள், எல்லா மக்களுக்கும் சமமான திறமை இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அரசாட்சி நடத்துபவர்களோ ஒரு மாவட்டத்திற்கு வெண்ணையும் ஒரு மாவட்டத்திற்கு சுண்ணாம்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திரும்ப திரும்ப சொல்றாங்க, திருவாரூரை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணத்தில் திருவாரூர் இல்லை. வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும்தான் திருவாரூர். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை பேசுவதற்காக மட்டும்தான் திருவாரூர். இது மாற வேண்டும் என்றால் மத்திய அரசு மோடி ஐயா தாமரை வளர்ச்சி 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 அதை நம்பி நீங்க வாக்களிக்கும். ஐயா அது மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த திருவாரூர் மண்ணில் அவருடைய தந்தை பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு விவசாயத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லைங்க. எந்த சம்பந்தம் இல்லை. ஐயா நான் ஒரு விவசாயின்னு பெருமையா உங்கள் முன்னால் சொல்றேன். தோட்டத்துக்குள்ள போனா எப்படி மம்மட்டி பிடிக்கிறதுன்னு தெரியும், எப்படி பாத்து கட்டுறதுன்னு தெரியும், எல்லா விஷயமே தெரியும். ஓரளவுக்கு கத்துக்கிட்ட உங்களை மாதிரி தெரியும் சொல்லிங்க. என் வயசுக்கு ஓரளவுக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கோட்டையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. விவசாயிகளுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாருன்னா எதுவுமே தெரியாம ஒரு விவசாயியாக தன்னை காட்டிக் கொள்கின்றார்கள். ஐயா பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிற விவசாயி இல்லைங்க. ஐயா பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிற விவசாயி இல்லை. ஒரு போஸுக்காக ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை பிடிச்சு ஒரு போட்டோல போஸ் கொடுக்கிற விவசாயி. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அந்த பொறுப்பில் அமர வேண்டும் என்று பணியோடு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அன்னைக்குத்தான் திருவாரூருடைய உண்மையான வளர்ச்சியை பார்க்கப்படும். ஐயா நிதி நான் கொண்டு வர்றோம். திருவாரூருக்கு எவ்வளவு நிதி வேண்டுமோ கொண்டு வர வேண்டியது தாமரையினுடைய பொறுப்பு. ஐயா நீங்க தாமரைக்கு ஓட்டு போட்டு தாமரைக்கு ஜெயிக்க வைத்த பிறகு மத்திய அரசிலிருந்து எவ்வளவு நிதி வேண்டுமோ திருவாரூருக்கு நாங்கள் கொண்டு வரோம். தொழிற்சாலைகளை கொண்டு வரும், உற்பத்தி திறனை பெருக்கிறோம், மனித வளர்ச்சி குறியீட்டை மேலே முன்னேற்றுகின்றோம். அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. நீங்க யோசிக்காம இவிஎம் மிஷன்ல போய் தாமரை சின்னத்திற்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பு அளிக்கணும் ஐயா. அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், 96 30 ஆண்டு காலம் அதுவும் இந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக மறுபடியும் உங்கள் முன் இருக்கக்கூடிய வேட்பாளர் யாருங்க? பூண்டி தலைவானன் யாருங்க? அவரு எத்தனை மன்ற கேஸ், எத்தனை மன்ற கேஸ் இவருடைய நம்முடைய வேட்பாளர் அண்ணனுடைய சொந்த சகோதரரை கொலை செய்வதற்காக குற்றப்பட்டிருக்கிறார். இவருடைய சொந்த சகோதரர், நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய சொந்த சகோதரரை கொலை பண்ணுவதற்காக காவல்துறை எப்பொழுதுமே போடக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில குற்றப்பட்டிருக்கிற அவருடைய பெயர் இருக்கு. ஐயா வரிசையா நான் சொல்லிக்கிட்டே போறேன். அதற்கான இடம் இல்லைங்க. நம்ம ஆப்போசிட் இருக்கிற ஒரு மோசம் சொல்ல வரலீங்க. மோசத்தான், ஆனா வெறும் மோசம் என்று சொல்லி வாங்க கேட்கிறீங்க. அவர் மோசம் என்று ஒரு பக்கம் விட்டுருங்க. நாங்க வளர்ச்சியை குறிப்பிட்டோம் என்று வாக்கு கேட்கிறோம். அவன் சரியில்லை எங்களுக்கு போடுன்னு சொல்ல, அவன் சரியில்லை என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் சரியாக இருக்கின்றோம். உங்களுடைய வாக்கு இந்த முறை நீங்கள் தாமரை சென்றதுக்கு கொடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுங்க தான் அன்போடு நாங்கள் கேட்கின்றோம். அருமை சந்தேகம் இது மட்டும் இல்லைங்க. ஊழல் வழக்கு 2022 திமுகவுடைய ஆட்சியில், ஐயா திமுகவுடைய ஆட்சியில லஞ்ச ஒழிப்புத்துறை பெரும்பாலும் ரயிலே பண்ணி பார்த்தது. அவங்க ஏதோ காலையில தூங்கி இருந்துச்சு தெரியாதமா திருவாரூர் மாவட்டத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் ஒரு ரயில் அடிக்கிறாங்க. 2022 75 லட்சம் ரொக்கம் கிடைக்கும். 25 லட்சம் என்னன்னாங்க ஐயா, அந்த ஒப்பந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய அவங்க கான்ட்ராக்டர் 5% கமிஷன் கொடுக்கும் உட்கோட்ட உதவி புரியாளர்கள். அதை பூண்டி கலைவாணனுக்காக வசூல் செய்யப்பட்ட 5% கமிஷன் அன்னைக்கு அந்த மாவட்டத்தில் அந்த அரசு அலுவலகத்தில் மாட்டுது. அது பூண்டி கலைவாணன் என்று தெரிந்த பிறகு அது அப்படியே அந்த கேஸை விட்டுறாங்க. ஐயா பேசிக்கிட்டே போலாம். ஆனால் உங்களிடம் நான் கேட்பதெல்லாம் ஒரு நல்ல வேட்பாளர் ஒரு முன்னாடி நிறுத்தி
திருவாரூரை முன்னேற்ற வேண்டும் என்கிற ஒற்றை கருத்து 2016 2021 உங்கள் முன்பு போட்டியிட்ட அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களும் சகோதரராக தொடர்ந்து பேசுவாங்க. ஐயா, திருவாரூரை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருக்கு ஐயா. முதல் பிரச்சனை என்ன? என்னை பொறுத்தவரை திருவாரூருடைய முதல் பிரச்சனையே பூட்டி கலைவாரன் தான். பிரச்சனை மிக முக்கியமா பாத்தீங்கன்னா திருவாரூருடைய தியாகராஜ கோவில் உலகம் முழுவதும் பக்தர்கள் வர்றது. தெப்பக்குளத்தை எப்படிங்க ஐயா வச்சிருக்கிறாங்க? மத்திய அரசு பிரசாத் ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. இது போன்ற பெரிய கோவிலா இருந்தா நீங்க கவலைப்படாதீங்க, கோவில்ல பணம் இல்லையா, எங்களுக்கு எழுதுங்க, நாங்க பணம் கொடுக்கிறோம். 100 கோடி 50 கோடி 30 கோடி 80 கோடி மத்திய அரசு பிரசாத் திட்டத்துல எந்த கோவிலுக்கு பணம் வேண்டுமோ மத்திய அரசு கொடுக்கும். ஒரே கண்டிஷன் என்னங்க? கோவிலை சுத்தமா வச்சுக்கங்க, வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி கொடுங்க, ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய நித்திய கால பூஜையை சரியா செய்யுங்க, கோவிலை சுற்றி உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குங்க. ஆனா தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகள்ல மத்திய அரசு கிட்ட இருந்து திட்டத்தில் பெற்ற பணம் எவ்வளவு தெரியுங்களா? கோழி முட்டைங்க, பூஜ்ஜியம். இவங்க தான் சுயபுராணம் பேசுறவங்க தானே. நாங்க எங்க ஆட்சியில நேத்து பார்த்த ஐயா கமலஹாசன் அவர்கள் போறார். யாருங்க? தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் பிரச்சாரம் பண்ற. என்ன பேசுறாரு தெரியுங்களா? ராஜராஜ சோழனை விட அதிகமா குடமுழுக்கு பண்ணாராமா. இந்த காமெடி எல்லாம் கேட்கணுங்களா? ஐயா, அமைதிப்படையில சத்யராஜ் ஒரு கேரக்டர் அடிப்பார். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு பேர் அவருக்கு வேணும். அப்ப நாகராஜ சோழன் எம்எல்ஏன்னு வச்சுக்குவார். அப்ப சோழர பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு அவரே பேரை வச்சுக்கிட்டு அமைதிப்படையில சத்யராஜ் வருவார். அந்த மாதிரி ஒரு சென்னையினுடைய பேட்டை ரவுடித்தனத்துக்காக அரசியலுக்கு வந்து ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு தன்னுடைய இமேஜை மாற்றுவதற்காக அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் முதலமைச்சர் போனார்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டியிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அநியாயத்தை கேட்டிருக்கிறீங்களா? ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கின காசுக்கு அளவா கூவுங்க. வாங்கின காசுக்கு அவன் எவ்வளவு பாக்கெட்ல வச்சுட்டான். ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தான், எலெக்ஷன் பிரச்சார செலவுக்கு ஒரு நோட்டை வச்சான், அதுக்கு மட்டும் கூவுனா போகுது. எதுக்கு ஓவரா ராஜராஜ சோழன்? அருமை சொந்தங்கள், இன்னைக்கு நம்ம திருவாரூருடைய நம்முடைய கோவில் தியாகராஜர் கோவிலை பாருங்க, தெப்பக்குளத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளவு அசுத்தமாக அந்த கோயிலை வைத்திருக்கின்றார்கள். அதற்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வரும் பொழுது மத்திய அரசு ஐயா நம்ம பள்ளியெல்லாம் எங்கேயும் போடல, நேர பிரசாத் இடத்துல பணத்தை கொண்டு வந்து இந்த கோவிலுடைய தரத்தை உயர்த்துகின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு கொடுக்குறோம் ஐயா. ஐயா, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கலைவாணன் அவர் தொல்லை பத்தல. அவருடைய அண்ணன் மகன் குரட்டாச்சேரியில பேரூராட்சியினுடைய திமுக செயலாளர் கலைவேந்தன், அவர் பாத்தீங்கன்னா பட்டிய சமூக நண்பர்களா பார்த்து பிஎஸ்சிஆர் தீண்டாமை வன்கொடுமை வழக்குகளே ஒரு மேல இருக்குது. குடும்பமே மொத்தமா இப்படித்தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல ஐயா, நெல் கொள்முதலுக்கு வர்றாங்க ஐயா. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நெல் உற்பத்தியில தமிழகத்தினுடைய இடம் 2வது இடம். இன்னைக்கு யாராவது மாணவ செல்வங்க சொல்லுங்களேன், அந்த ஜிகே படிக்கிறவங்க எல்லாம், இன்னைக்கு நெல் உற்பத்தியில தமிழகத்தினுடைய இடம் என்னங்க? 10வது இடம். இவனுங்க பழம்பெருமை பேசிக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சி இவனுங்க எல்லாம் ஐயா பழைய செருப்பை வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். செருப்பெல்லாம் உங்களுக்கு பீரமா இருந்தா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கங்க. சில பேருக்கு அடிக்கிறதுக்கு அந்த பழைய செருப்பு தேவைப்படும், வீட்டு வாசல் அதை வச்சுக்கணும். நெல் களஞ்சியம், இந்தியாவிற்கே அரிசி கொடுத்த ஒரு பகுதி. தஞ்சாவூர் டெல்டா இந்த பகுதிக்கு வந்தாவே எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறவங்க நீங்க. 2வது இடத்திலிருந்து 10வது கொண்டு வச்சதான் அவனுக்கு சாதனை 10 வருஷத்துல. அதுவும் குறிப்பாக இந்த கடந்த 5 வருஷத்துல படிப்படியா குறைச்சு 10வது இடத்துல வச்சிருக்காங்க. கேட்டா பழம்பெருமை பேசுவாங்க. என்னங்க ஐயா, ஒரு விவசாயி நெல் எடுத்துட்டு போனா மூட்டைக்கு 40 கூடு, மூட்டைக்கு 50 கூடு, மூட்டைக்கு 60 கூடு எடை போடுறதுக்கு. அதன் பிறகு பதப்படுத்தக்கூடிய ஆலைகள் இல்ல, வைக்கக்கூடிய இடம் இல்ல, தார்பாலின் போட்டு கவர் பண்ண முடியாது, மழை பெய்யும், அதுல தண்ணி உள்ள இறங்கும், ஈரப்பதம் உள்ள வந்துடும். மத்திய அரசு நம்ம கிட்ட வாங்குற நெல்லை பஞ்சாப், மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேசல கொடுக்கணும், அவங்க எல்லாம் சாப்பிடணும். மத்திய அரசு சொல்லுவாங்க, அண்ணே ஈரப்பதத்தை கொஞ்சம் கம்மியா வச்சுக்கங்க, நெல் உணர்த்துற மிஷின் வாங்கிக்க. மத்திய அரசு நாங்க பணம் கொடுக்குறோம், வாங்கி மிஷின் வாங்குங்க, குடோன் வாங்கி கட்டுங்க, வாங்குற அரிசி அப்படியே உள்ள போடுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? எதுவும் பண்ண மாட்டாங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா பணத்திலும் கொள்ளையடித்து நீங்க கொண்டு போற மூட்டையிலையும் 40 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வரை கொள்ளையடித்து அதை மலையில போட்டு அது ஈரத்தை உறிஞ்சிய பிறகு முதலமைச்சர் டிராமா பண்ணுவாரு.
மத்திய அரசு எங்க நெல்லையே வாங்க மாட்டாங்க. நாங்களே என்ன பண்ணுவோம், பிஜேபி கட்சிக்காரங்க, அதிமுக கட்சிக்காரங்க, நீங்க தப்பா நினைச்சுப்பீங்க, நாங்க மத்திய அரசு ஓடுவோம். ஐயா, இந்த ஒரே ஒரு தடவைங்க ஐயா, எங்களுக்காக இந்த தமிழ்நாடு விவசாய மக்களுக்காக தமிழ்நாட்டில் ஈரப்பதத்தை மட்டும் எங்களுக்காக ஒரு 4% உயர்த்துங்க ஐயா. 3 ஆண்டுகள் போய் நான் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க ஐயா. சிவராஜ் சிங் சௌஹான்ட்ட 3 ஆண்டுகள் நான் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கேன். தப்பு இவங்க பண்ண தப்புக்காக விவசாயிகள் மீது ஒரு தவறும் கிடையாது. நெல் மூட்டை கொடுக்கறதா விவசாயி வேலை. அதன் பிறகு இந்த திமுக கார பொய் பிரச்சாரம் பண்ணி மத்திய அரசு வேண்டும் என்று நம்முடைய டெல்டா பகுதியில விவசாய பெருமக்களுடைய நெல்லுல ஈரப்பத அளவு இப்படி இருந்தா வேண்டாங்கிறோம். ஐயா, இந்த நெல்லை வாங்கி நம்ம சாப்பிடணும் ஐயா. நம்ம நெல்லை வாங்கி கொடுத்தவங்க சாப்பிடுறாங்க, இன்னொரு நெல்லை நம்ம சாப்பிடுறோம். ஐயா, நாம் செய்யக்கூடிய முதல் வேலை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு நிதியை கொண்டு வந்து நிரந்தரமாக இங்கே நெல் உலர்த்துவது, அதற்கான கிடங்குகளை கட்டுவது, நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா நெல்லையும் பத்திரமா வாங்கி மத்திய அரசுக்கு வேகமா கொடுக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய பொறுப்புங்க ஐயா. அதையும் வேலை செய்ய மாட்டாங்க, அதையும் பொய் தான் சொல்லுவாங்க. அதனால இந்த பொய்யை கேட்டு கேட்டு சலித்து போய் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா. எல்லாத்துக்கும் பொய். முதலமைச்சரை பொறுத்தவரை காலையில பொம்மை கீ கொடுக்குற மாதிரி 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் டெல்லி 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 அந்த பொம்மை அது மட்டும்தான் பேசுங்க. அப்புறம் 12 மணிக்கு மேல கீ கொடுத்தீங்கன்னா ஹிந்தி 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 6 மணி வரைக்கும் அந்த பொம்மை. 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு வஞ்சிக்குது, மத்திய அரசு வஞ்சிக்குது, மத்திய அரசு வஞ்சிக்குது. 10 மணிக்கு பொம்மை தூங்க போயிடும், திரும்ப காலைல 6 மணிக்கு கீ கொடுக்கும். ஐயா, இந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இதை தவிர நாம் எதுவுமே பார்க்கல. டெல்லி ஹிந்தி மத்திய அரசு வஞ்சிக்குது, டெல்லி ஹிந்தி மத்திய அரசு வஞ்சிக்குது. இதை தவிர ஒரு வார்த்தை அவங்க பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா ஐயா? தமிழ்நாடு எப்படி உயர்ந்திருக்கு, நாங்க 5 வருஷத்துல திருவாரூர் எப்படி உயர்த்தி இருக்கிறோம், எத்தனை நெல்முள் கொள்முதல் நிலையத்தை கட்டணும், எத்தனை நெல் உலர்த்தக்கூடிய இடத்தம், அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்தாலும் திருவாரூர்ல என்ன பேசுவானுங்கன்னா டெல்லி ஹிந்தி மத்திய அரசு வஞ்சி. இதை தவிர உருப்படாதவனும் ஒண்ணும் பேச மாட்டாங்க, ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஏன்னா 30 வருஷம் திருவாரூர்ல சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, 67 இருந்து உங்க கூட்டணி இங்க இருக்கு. வெக்கம் கெட்டவனுங்க என்னையா திருவாரூர்ல உருவாக்கிங்கன்னா அதுவும் பேச மாட்டாங்க. அதனால் அருமை சொந்தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், எனக்கு வரக்கூடிய கோபம் நியாயமா இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் வரும். நாம் எந்த தவறும் செய்யல, நாம நம்முடைய மனித தன்மையை வெயில்ல போய் நின்று விவசாயம் பண்றோம். ஆனா அரசு நமக்கு கை கொடுக்கல, அரசு நம்மளை தூக்கி விடல, அரசு நம்ம அடுத்த கட்டம் செல்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல. அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஐயா. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, கடந்த 4 ஆண்டுகள்ல நம்முடைய தமிழகத்திற்கு மட்டுமே விவசாய பெருங்குடி மக்களுக்கு உரமானியமாக மத்திய அரசு 29,132 கோடி கொடுத்திருக்கும். ஆனா இதை பேச மாட்டேன் ஐயா, பேச மாட்டேன். எங்கேயாச்சும் யூரியாவை போய் ரஷ்யா உக்ரைன் போரா உஸ்பெகிஸ்தான்ல வாங்குவோம், டர்க்மெனிஸ்தான்ல வாங்குவோம், இங்க பிரச்சனையா அங்க போய் உரத்தை வாங்குவோம். ஏதோ ஒரு இடத்துல கெஞ்சி கதறி மோடி அவர்கள் உரத்தை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த உரத்தை கூட உருப்படியா கொடுக்க மாட்டாங்க ஐயா, உரத்தை கூட உருப்படியா கொடுக்க மாட்டாங்க. போய் மத்திய அரசு கொடுக்குற உரம் கேட்டா இன்னொரு பொருளை வாங்கினா உரத்தை கொடுப்போமா. இதெல்லாம் இவங்க செய்யக்கூடிய ஃப்ராடா இங்க இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களே, நீங்கள் தயவு செய்து இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை நாம என்னங்க எடுக்க முடியும்? ஓட்டு போடுறதா நடவடிக்கை எடுக்க முடியும். நம்ம துப்பாக்கி இருக்குதா, குண்டு இருக்குதாங்க ஐயா, குச்சி இருக்குதா? நாமெல்லாம் அமைதியான மக்கள், ஜனநாயக வழியில வரக்கூடிய மக்கள். நம்மளுடைய கோபத்தை ஆதங்கத்தை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தலை தான் நம்ம கோபத்தை காட்ட முடியும். அதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி திருவாரூரில் நீங்கள் அந்த கோபத்தை காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2021, நாங்க ஆட்சிக்கு வந்தா நெல்லுக்கு 2,500 ரூபாய் கொடுப்போம் ஒரு குவிண்டால். ஐயா, அந்த கணக்கை பார்க்கல, இது எவ்வளவு பெரிய ஃப்ராடு கணக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஐயா. நிறைய பேர் இங்க நினைச்சுக்கிறீங்க, திமுக காரன் சொல்லிட்டான், அப்ப ஒரு குவிண்டல் நெல்லுக்கு 2,500 ரூபாய் இவன் தான் கொடுப்பான் அப்படின்னு. ஐயா, எத்தனை நண்பர்களுக்கு தெரியும், ஒரு ஆண்டும் மத்திய அரசு தன்னுடைய நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு உங்களுக்கு சொல்லுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது மத்திய அரசு நெல்லுக்கு கொடுத்த குறைந்தபட்ச ஆதார விலை 1940 ரூபாய் மத்திய அரசு. ஐயா, இவனை எவ்வளவு கொடுத்தாங்க திமுக அரசு? ஒரு குவிண்டலுக்கு 75 ரூபாய். ஐயா, எலி நம்மளுது, எலி புழக்க இவங்களது. 1940 ரூபாய் மத்திய அரசு, 75 ரூபாய் இவங்களது. ஐயா, 1940 ரூபாய் 75 சேர்த்துறீங்கன்னா 2015 ரூபாய். உங்களுக்கு 2021ல நெல் விவசாய பெருமக்களே, உங்களுக்கு கிடைத்த குறைந்தபட்ச ஆதார விலை 2015. திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது 2,500. ஐயா ஸ்டாலின் ஐயா
சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லுவாரா? டெய்லி சாமி கும்பிடுவார். மத்திய அரசு அடுத்த வருஷம் நெல் ஆதார விலையை உயர்த்தணும். அவங்க உயர்த்திட்டாங்கன்னா நான் ஒரு 10 ரூபாய் போட்டு நான் கொடுத்த மாதிரி காட்டிக்குவேன். ஐயா 2022 சொன்னபடி மோடி ஐயா ஒரு குவிண்டலுக்கு குறைந்தபட்ச நெல் ஆதார விலையை 1940 இருந்து 2040 உயர்த்தினோம். 2023 2040 இருந்து 2183, 2024 2183 இருந்து 2300, 2025-26 2300 இருந்து 2369. இந்த வருஷம் திமுக காரன் என்ன சொன்னா, 2369 நீ கொடுத்துட்ட, 105 ரூபா நான் போட்டுட்டேன், அப்ப 2500 ரூபா கொடுத்துட்டேன். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களாங்க ஐயா? அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், பழைய சிறப்பு வீட்டில் நீங்க தூக்கி போட்டக்கூடாது. வீட்டுக்கு வெளியே பழைய சிறப்பை எப்பவுமே 2 வச்சுக்கணுங்க ஐயா. அது தூக்கி போட்டவே கூடாது. பழைய சிறப்பு திருவாரூர்ல பல பேருக்கு அப்பப்ப தேவைப்படும். அப்பதான் நம்ம மான ரோஷத்தை பழைய சிறப்பு மூலமாக நாம் காட்ட முடியும். இதான் அந்த குறைந்தபட்ச ஆதார விலையில இவர்கள் செய்யக்கூடியது. அது நெல்லுக்கான ஊக்கத்தொகை. ஐயா கேரள மாநிலத்தில் நீங்க நெல் விவசாயியா இருந்தீங்கன்னா 1 கிலோவுக்கு வரக்கூடிய ஊக்கத்தொகை என்பது 6 ரூபாய் 31 பைசா. தமிழகத்தில் நெல் விவசாயியா இருந்தீங்கன்னா 1 கிலோ நெல்லுக்கு அரசு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை 1 ரூபாய் 5 பைசா. கேரளா 6 ரூபா கொடுக்குறான், இவன் 1 ரூபா கொடுக்குறான். கேட்டா திராவிட மாடல் அரசு. ஐயா ஆதார விலை வேற, ஊக்கத்தொகை வேற. ஊக்கத்தொகையும் கேரளா கொடுப்பதில் 6 1 பங்கு தான் கொடுக்குறாங்க. ஐயா நான் கரும்புக்கு இதே காமெடி தான். கரும்புக்கு போனா இதே மாதிரி என்ன பேசலாங்க ஐயா. 1 டன்னுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுப்போம். கரும்புக்கு மத்திய அரசு எவ்வளவு கொடுக்குறாங்க? 2900. 2வது வருஷம் 3050, 3வது வருஷம் 3150, 4வது வருஷம் 3400, 5வது வருஷம் 3550. ஐயா ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா அரிசி மோடி ஐயாது, ஆனா மஞ்சப்பை ஸ்டாலின் ஐயாது. அந்த மாதிரி தான் குறைந்தபட்ச ஆதார விலையினுடைய பணமெல்லாம் மத்திய அரசு, அதை கொடுக்கிற மஞ்சப்பை மட்டும்தான் ஸ்டாலின் ஐயாவுடைய அரசு என்பதையும் கூட நம்முடைய விவசாய பெருமக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு முன்பு கடந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது பயிர்க்கடன் 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்வோம் என்று அறிவிப்பு இருந்துச்சு. அடுத்து வந்து திமுக காரன் இன்னைக்கு பண்றேன், நாளைக்கு பண்றேன், நாளானைக்கு பண்றேன்னு 5 வருஷமா ஐயா 12,110 கோடியில இன்னும் 1,774 கோடி பண்ணல. 10,000 கோடி தான் பண்ணிருக்க. 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தினுடைய கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய 22,576 கோடி ரூபாய் கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம். ஐயா நகரத்தில் இருக்கிற ஒரு தம்பி கேட்டார், என்னன்னே நீங்க எந்த எலெக்ஷன் வந்தாலும் கடன் தள்ளுபடி, பயிர் தள்ளுபடி. நான் சொன்ன தம்பி, எனக்கு இந்தியாவில் ஒரு வேலை செஞ்சு லாபம் இல்லைன்னா அது விவசாயம். இந்தியாவில் ஒரு வேலை செய்து விவசாயம் செஞ்சு குழந்தைங்களை படிக்க வச்சு கல்யாணம் கூட பண்ணி கொடுக்க முடியாதுன்னா அது விவசாயம் தான். ஆனாலும் நாங்கள் முட்டாள்கள் மாதிரி எதுக்கு நாங்கள் விவசாயம் செய்யறோம்னா அந்த மண்ணை விட்டு எங்களால் போக முடியாது. அப்ப அரசு இந்த சலுகையை கொடுக்காம விவசாயத்தை விட்டு யாரும் வர முடியாது. நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுவேன், அதனால அப்பப்ப இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு தள்ளுபடி கொடுத்தா தான் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மூச்சு பிடிக்காம அடுத்த விவசாய வேலையை செய்வாங்க. அதனால அருமை சொந்தங்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் இந்த அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்லாம நேரடியாக 22,576 கோடி ரூபாய் கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய கடனையும் கூட உங்களுக்கு தள்ளுபடி செய்வோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய நன்னிலம் தொகுதி பக்கத்தில் இருக்குங்க ஐயா. அண்ணன் காமராஜ் ஐயா அவர்கள் முன்னாள் அமைச்சர் நம்மோடு இன்னைக்கு வந்திருக்கணும். நான் வருவதற்கு தாமதமானால் அண்ணன் அங்க மாட்டிக்கிட்டாங்க. அருமை சொந்தங்களே, அவர் எதிர்த்து யார் நிற்கிறாங்க? எஸ்டிபிஐ கட்சி. எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெல்லை முபாரக் ஐயா. அந்த எஸ்டிபிஐ முபாரக் யாருன்னு தெரியுமாங்க ஐயா? ஐயா கோவிட் நேரத்தில் கோவிட் நடந்த பொழுது போலி மருந்து அடிச்சு அரசு எம்பளத்தை போட்டு வித்தவர். 2023 திருபுவனத்தில் நம்முடைய கொள்கைவாதி ஐயா ராமலிங்கம் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார். அதற்கு நேரடி தொடர்பு பண உதவி செய்தது நெல்லை முபாரக். அதற்காக 2023 அவங்க வீட்டில் தேசிய புலனாய்வு அமைப்பு வீட்டில் ரைடு பண்ணாங்க. இன்னைக்கு இவரு பார்த்தா பச்சை துண்டு போட்டு நன்னெழுத்துல சுத்திட்டு இருக்காரு. என்னையா நடக்குது தமிழ்நாட்டிலையும்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்னங்கய்யா நடக்குது? அதனால் அருமை சொந்தங்களே, நன்னிலத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே,
ஒரு ஓட்டை நம்ம போட்டாலும் கூட இந்தி இறையாண்மைக்கு எதிராக போடக்கூடிய வாக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாடு பார்டர்ல நம்முடைய ஜவான்ஸ், நம்முடைய சோல்ஜர் நமக்காக குழந்தையெல்லாம் விட்டுட்டு குண்டடி வாங்கி சியாச்சின்ல -40 டிகிரியில் அவன் நிற்கிறான். எதுவும் கேட்காம நிற்கிறான், எதுவும் வேண்டாம் என்று நிற்கின்றான். 6 மாசத்துக்கு இருக்கா 30 நாள் லீவு கொடுத்தா ஊர்ல வந்து அப்பா அம்மா குழந்தை பேரம்பேத்தி பார்த்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சுக்கங்க, இந்த மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் நீங்க நன்னிலத்தில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நமக்காக எதையும் எதிர்பார்க்காம இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நம்முடைய பார்டரில் இருக்கக்கூடிய நம்முடைய வீர சைனிகர்களை ஒரு முறை நீங்க நினைச்சு இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம பகுதியில் விட்டீங்கன்னா எல்லோருக்கும் வருகின்ற காலத்துல பெரும் பிரச்சனையாகும். ஐயா, திமுக காரனை விட்டதுக்கே 30 வருஷமா அனுபவிக்கிறோம். இப்ப நெல்லை முபாரக்கை விட்டீங்கன்னா 3 வருஷத்துல அனுபவிப்பீங்க. அதனால தயவு செய்து நன்னிலத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே, அந்த தவறை நீங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்ற அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னுடைய கடமையாக இந்த நேரத்தில் கருதுகின்றேன்.